ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணம் தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். அதுக்கு கவுனி அரிசி இட்லி தான் சுட்டிருக்கேன். இந்த சட்னி அரைச்சிங்கன்னா 2 இட்லி எக்ஸ்ட்ராவே போகும். அவ்வளோ ஃபேமஸான கும்பகோணம் சட்னி. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். 2 கை சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட புளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம இட்லியை ஊற்றிடலாம். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சட்னி அரைச்சி வச்சுருக்கோம், தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தண்ணியாக நீங்கள் கரைச்சா கூட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஆனால் நான் கெட்டியமாக தான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.